அரைச்சி வச்ச ஜீனி தாங்க 1 டம்ளர் போடுறேன். அதில் ஏலக்காவும் மிக்சிங், இப்போ 1 டம்ளர் ரவா அரைச்சி வச்சது தான், அதுவும் அரைச்சி வச்ச ரவா தான் 1 டம்ளர் போடுறேன். வறுத்த முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நெய் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஊற்றி ஆட் பண்ணுறேன். நெய் சூடாக இருந்தால் தாங்க ரவா லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வரும். நான் 1.5 டம்ளர் ஜீனி 1.5 டம்ளர் ரவா கலந்துருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்குங்க. நல்லா எல்லாம் நல்லா கலந்து நல்லா மாவு கிண்டி பிசையணும். நல்லா கிளறி விட்டு நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்க போகிறேன் பாருங்கள். கொஞ்சமாக தான் எடுத்து பிடிக்கிறேன். கடைக்கு ஆர்டர் கேட்டிருந்தாங்க, அதுதான் இப்போ நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். பாருங்கள் உருண்டை வந்து எவ்வளோ அழகாக வருது. நெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி பிடிக்கிறேன். நல்லா உருண்டை செட் ஆகணுங்க, இல்லாட்டி உருண்டை வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் பிடிக்கிறதுக்கு. நல்லா அழுத்தி நல்லா இறுக்கமாக பிடிச்சா தான் உருண்டை வந்து சேஃபாக வரும். உருண்டை பிடிச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.